கொளுத்துற வெயிலுக்கு இடையே ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? பெய்திருக்கே, மக்கள் மகிழ்ந்திருக்காங்களே. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல தான் ஆலங்கட்டி மழை பெய்து மக்களை மகிழ்வித்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் என்றாலே வெயில் மாவட்டம் என்று சொல்லும் அளவிற்கு 110 டிகிரியை நெருங்கி கடும் மணல் காற்று வீசி வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சம் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே இன்று மாலை குடியாத்தம் அடுத்த மேல் ஆலந்தூர், கூடநகரம், கொத்தகுப்பம், பட்டு, சின்னச்சேரி, அகரம்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ய பொதுமக்கள் வெளியே ஓடி வந்து மழையை கண்டு ரசித்தும் நனைந்தும் குதூகலத்தில் குளிர்வித்துக் கொண்டனர். விவசாயிகளும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். தன்னை வாழ்க்கையில் உயர பறக்கச் செய்ததற்கு தொழிலாளர்களே காரணம் என அந்த தொழிலாளர்களை உயர விமானத்தில் பறக்க அழைத்து சென்ற அந்த முதலாளிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. மதுரையில் செயல்பட்டு வரும் சத்தியம் பயோ இயற்கை உரம் தயாரிக்கும் நிறுவனத்தின் இயக்குனர் வி செந்தில்குமார் உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் மே 1 சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் பணியினை போற்றும் விதமாக அவர்கள் அனைவருக்கும் இன்று ஒரு சர்ப்ரைஸ் அளிக்க முடிவு செய்தார். 15 பணியாளர்களை மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று பொழுதுபோக்கும் இடங்களை சுற்றி காண்பித்துவிட்டு மீண்டும் விமானத்திலேயே திரும்பி மதுரைக்கு அழைத்து வந்திருக்கிறார். இது சம்பந்தமாக பேசிய அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வி செந்தில்குமார், எந்த ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் உண்மையான ஊழியர்களே காரணம் என்றும், இதன் காரணமாக தங்களது நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் உழைப்பினை பல வழிகளில் தாங்கள் ஊக்கப்படுத்தி வருவதாகவும், அதில் ஒன்றாக இது போன்றதொரு நிகழ்வுகளை வருடந்தோறும் செய்து வருவதாகவும், இதனால் தொழிலாளர்களின் மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடைவதோடு உழைப்பின் பலனை உணர்வதற்கு வாய்ப்பையும் உருவாக்கி தருவதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார்.